ஹாய் கைஸ், வெல்கம் டு மை அட்டி. இவன் தான் பித்துக்குழி. காலையே கால் பண்ணி வாடா கிரவுண்டுக்குன்னு சொன்னான். அடிக்கிற குளிரில் போடா வரலன்னு சொல்லிட்டு பொறுமையாக போயிட்டு பார்த்தா நம்ம டிக்கி காயும் இருந்தாப்புல. எல்லாத்துக்கும் வணக்கத்தை போட்டு அட்டியை இவங்கள்ட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு சரி நம்ம கிரிக்கெட் பாய்ஸ் இருப்பாங்கன்னு போனால் அடிக்கிற வெளியில் அருமையாக 2 பேர் தான் இருந்தாங்க. அப்புறம் எல்லா பசங்களும் வந்தோடனே புதுபால் ஒன்று இருக்குது செட் பண்ணணும்னு சொல்ல சரி எட்ரா பெட்ரோல்னு பார்த்தா எதுலேயும் ஓஸ் இல்லை. சரி என்னடா பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது எல்லா டைம்லேயும் ஒரு டெக்னாலஜியான ஆள் இருப்பாப்புல. டக்குன்னு ஒரு டூல்ஸ் ஒன்று ரெடி பண்ணி பெட்ரோல் எடுத்துட்டாப்புல நம்ம தலைவர். பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. பெட்ரோல் எடுத்து கொடுத்து ஏரில் விட்டு செட் பண்ணிட்டு இருந்தா ஒருத்தன் ஓரமாக உட்காந்து நாய் கூட விளாண்டுட்டு இருந்தான். முத்தம் கொடுக்குவா. ஓவர் வெயிலாக இருக்குன்னு மரத்துக்கடியிலே பிச்சை ரெடி பண்ணிட்டு கேமை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். फोटो தெரியுங்க வீட்டுக்கு போனால் ஃபுல் மீல்ஸ் ரெடியாக இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டு ஒரு தூக்கத்தை போட்டு இருந்துச்சு. ஈவினிங் ஃபுட்பால் குரூப்லேருந்து பிளேயிங்னு மெசேஜை பார்த்துட்டு கிளம்பிட்டேன். ரொம்ப நாள் அப்புறம் விளாட போகிறோன்னு சந்தோஷத்தில் வார்ம்அப்லாம் பண்ணிட்டு இறங்கிட்டு 10 நிமிஷம் நல்லா தான் விளாண்டுட்டு இருந்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சது ஓடவும் முடியல, நம்மளால ஒளியவும் முடியலன்னு. ஃபிட் இல்லாமல் ஒரே அசிங்கமாக போச்சு குமார்னு நினச்சிட்டு இருந்தா அடுத்த வர மேட்ச் வேறு இருக்குன்னாங்க. இந்த ஃபிட்டை வச்சுட்டு எந்த மேட்ச் விளாட முடியாதுடா வரலன்னு சொல்லிட்டு போய் உட்காந்தா ஆல்ரெடி முடியலடானு போய் உட்காந்தா நம்ம ஏரியா ட்ராகன் இருந்தாப்புல. தலைவன் கூட கொஞ்சம் நேரம் பேசி ஃபன் பண்ணிவிட்டு நைட்டு ஏரியாவில் ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொன்னாங்க. போயிட்டு பாய்ஸோட டான்ஸை பார்த்துட்டு இந்த ஆட்டியை இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஆட்டிலேருந்து ஒரு மோட்டிவேஷனோட ஸ்டார்ட் பண்ணுறேன். பை கைஸ்.